பாத்து பாத்து பதனமா வெய்யி. வா தம்பி, எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். ஆமா, நீ எங்க போயிட்டு வார? சேவை பூ மறந்தாலும் நான் கோயிலுக்கு போறத மறக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல, அதான் போயிட்டு வர்றேன். ஆத்தா முன்னால நின்னு இன்னைக்கும் பூ போட்டு பார்த்தேன். பட்டாளத்துக்கு போன என் புருஷன் திரும்பி வந்துருவார்னு தான் உத்தரவு வந்தது. நீயும் தான் தினமும் அம்மன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏத்துற. அந்த ஆத்தா தான் உன் மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறா. ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்னக்கா, புருஷன் வருவான் வருவான்னு 25 வருஷமா வாசக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எதுக்குடா வேதனைப்படணும்? யானையோட பலம் தும்பிக்கை இல்லைன்னா மனுஷனோட பலம் நம்பிக்கை இல்லடா. என் மவராசன் ஒரு நாளைக்கு வரத்தான் போறாரு. நான் வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாகலேன்னு நீயும் புரிஞ்சுக்கத்தான் போற. என்னமோ தாயே, பொண்ணா பிறந்தவ இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிற பாரு. உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தாயி. இந்த வருஷம் நல்ல விளைச்சலு, 20 மூட்டை நெல்லு அதிகமாவே கிடைச்சிருக்குது. உன் பங்க கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்கிறேன். சரியா இருக்குதான்னு எண்ணி பாத்துக்க. அடே, உடம்பிறந்தவன் உறவே நெல்லு மூட்டையில எண்ணி பார்க்க வேண்டாண்டா, நினைப்புல எண்ணி பார்த்தா போதும். நீ சொல்றதும் சரிதான்க்கா. ஆமா, எங்க போனா நம்ம டிஎம் சௌந்தரராஜன்? ஆளைய காணோம். நீ யார கேக்குற? அதான் எப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டுன்னு தெரிஞ்சிட்டு இருப்பானே உன் உத்தம புத்திர, அவனை தான் கேக்குற. வாசிக்கிற பொட்டிய தூக்கிக்கிட்டு விடிய காலையில போனவன் தான். வீட்டு நினைப்பு எப்ப வருதோ அப்பதான் திரும்பி வருவான். எடுத்து கட்டி இருக்கவா கோமாளி மாதிரி வேஷம். அந்த சோகரை ஏன் கேக்குறாத்தா? பசில மாமான்னு கத்திட்டு இருந்துச்சு. உன் கையால கலந்து வச்சாதானே சாப்பிடும். நீதான் சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகுமேனு நான் தான் உன் புடவை எடுத்து கட்டிக்கிட்டு தீவனத்தை கலந்து வச்சேன். கழுத முட்டி தள்ளிடுச்சு. அடே, ஒன்ன மாதிரியே அதுல எனக்கு பிள்ளைங்க தான்டா. ஆத்தா கையால ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு நீ எப்படி அடம் பிடிக்கிறியோ அது மாதிரி தாண்டா அதுகளும் அடம் பிடிக்கும். முதல்ல அதுகளை வண்டியில கட்டி கீழே வைக்கிறதே தப்பு. மண்டையில ஏதாவது மசாலா இருந்தா தானே மாட்டாயா? ஏ முருகா, மாடுகளை அவுத்து கொட்டையில கட்டு, நான் வந்து தீவனம் வைக்கிறேன். நீ முதல்ல அந்த கீழே அதுகள்ட்ட என்ன சண்டை? கீழையா ஊருடா. ஆமா போ. எதுக்காக அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? எனக்கு உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா. அவர் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்படித்தான் புடவைய கட்டிக்கிட்டு பொம்பளை வேஷத்துல வந்து என்ன கடத்திக்கிட்டே வந்துட்டார். அப்படியா? அந்த மனுஷனை இப்ப நினைச்சா கூட இந்த சிலம்ப எடுத்து கம்பீரமா சுழட்டி சுத்து வட்டாரத்துல இருக்கிற 16 கிராமத்தையும் ஜெயிச்சு வந்ததுதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா பட்டாளத்துக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவர் கையால சுழட்டின இந்த சிலம்பையும் அவர் ஞாபகார்த்தமா உடம்புல போட்டிருந்த இந்த பட்டாளத்து சட்டையும் கொடுத்துட்டு போனாருப்பா. இத பாக்குறப்பவெல்லாம் உங்க அப்பாவே பக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரி என் மனசுக்கே ஒரு தைரியம் வருதுப்பா. கவலைப்படாதாத்தா, நீ அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போவாது. நில்லடா. என்னடா சொத்த பாகம் பிரிக்கிற மாதிரி காய போட்டுக்க நெல்ல பாகம் பிரிச்சுக்கிட்டு வர்ற? அக்கா, உன் பக்கத்துல நான் வர்றதா இருந்தாலும் என் பக்கத்துல நீ வர்றதா இருந்தாலும் இடையில உள்ள நெல்ல பிரிச்சுதானே ஆகணும். அதான் பிரிச்சுக்கிட்டே வந்த. என்னடா பொடி வச்சு பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. உன்கிட்ட நான் ஏன் பொடி வச்சு பேசணும்? சொல்ல வந்தத நேரடியாவே சொல்றேன். சரி சொல்லு. அது வந்து நம்ம பிள்ளைங்க ரெண்டும் தோளுக்கு மேல வளர்ந்துருச்சா, அதான் அப்பம் பிரிக்காம விட்ட சொத்தை நாம பிரிச்சுக்குவோமான்னு கேட்கலான்னு வந்தேன். முத்தையா, நம்ம நிலத்துல கூட களை விளைஞ்சது இல்லையே, உன் நெஞ்சில எப்படிடா களை விளைஞ்சது? அக்கா, சொத்தை நான் மட்டும் சுகபோகமா அனுபவிக்கணும்ன்றதுக்காக கேட்கல. நாளைக்கு என் பொண்ணு உன் வீட்டுக்கு வரும்பொழுது வெறுங்கையோட வர்றதை விட விளையிற நிலத்தோட வந்தா கௌரவமா இருக்குமே தான் கேக்குறேன். சரி சரி, பெரிய சொத்து மறுபடியும் சேரத்தானே போகுது. நீ பிடிவாதக்காரன், முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்குவா போற? வக்கீல கேட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா. எந்த இடத்துல கை நாட்டு வைக்கணுமோ அந்த இடத்துல சந்தோஷமா வச்சு தர்றேன். அக்கா, உன் மனசு சுத்தம்னு பொன்னம்மாவுக்கும் தெரியும். அதான் சுத்தமான நெய்யில பொங்க வச்சு கொடுத்து விட்டு இருக்கா. இந்தா. பொன்னம்மாவுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான். பாத்து இடிச்சுக்காத. நான் போய்
பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வாப்பா. என்னடி இது, நானே இம்புட்டு நேரமா தேய்க்கிறேன், இந்த தவணையில இருக்கிற கரை போவனான்னு அடம் பிடிக்குதே. அடி அளவ என்னடி, நான் இவ்வளவு பேசுறேன், என்னமோ செத்தவங்க கையில வெத்தரப்பா கொடுத்த மாதிரி சொரணையே இல்லாம பாத்திரம் தேய்க்கிற. அண்ணி, உங்களுக்கு பாத்திரத்துல விழுந்த கரையை பத்தி கவலை, எனக்கு பத்திரத்துல விட போற கரையை பத்தி கவலை. என்னடி சொல்ற? இந்த குளத்து தண்ணி மாதிரி இல்லாம தெளிவா சொல்லு. சொத்தை பிரிக்கணும்னு என் புருஷன் உங்ககிட்ட வந்து கேட்டப்ப நீங்க சந்தோஷமா ஒத்துக்கிட்டீங்களா, அத பத்தி தான் சொல்றேன். என்ன சொத்து பிரிக்கிற விஷயம் உனக்கு தெரியும்னு தான் அவன் சொன்னான், அதனாலதான் சம்மதிச்சேன். அந்த மனுஷன் உங்களை ஏமாத்திட்டாரு. நீ பிரியிற சொத்து உங்களுக்கு எனக்கும் சேர போறதில்ல. ஊருக்கு வெளியில நம்ம ஊர் ஆம்பளைங்கிற உரசு சாட்சி உட்காந்துக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு தான் சேர போகுது. சொன்னம்மா, என்னடி சொல்ற? ஆமா நீ மாமா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாரிச்ச சொத்து இது. ஆனா இந்த மனுஷன் திருட்டு சொகத்துக்காக அத தாரவாத்து கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவேன்? வாக்கு கொடுக்கறதுல இந்த செல்லத்தாய்க்கு ஒரு தடவை தான் நாக்கு போறணும். மறுபடியும் எனக்கு சொத்து பிரிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி தம்பி முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? கொடுத்த வாக்கு திரும்பி பெற உங்க நாக்கு பொருளை மறுத்துச்சுன்னா என் உசுறு காத்தோட பொருளை ஆரம்பிச்சிடும். பொறவு அச்சனை போட்ட உங்க கையால எனக்கு வாக்கி அரிசி நான் போட வேண்டியிருக்கும். செல்லத்தாயி, சொத்தை பிரிக்கிறதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்டு புறவு மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? எப்ப என் தம்பி பஞ்சாயத்தை கூட்டிட்டானோ அதுக்கப்புறம் நான் பேசித்தானே ஆகணும். இப்ப சொத்தை பிரிச்சா அந்த சொத்து கட்டினவளுக்கு போய் சேருமா, இல்ல வச்சுக்கிட்டு இருக்கவளுக்கு போய் சேருமா, அது எனக்கு தெரிஞ்சாகணும். என்னங்கடா பெருசா சிரிப்பு? கட்டினவளை விட்டுட்டு கூட ஒரு கூத்தியாளை வச்சுக்கிறது நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு சகஜம் தானே. நான் மட்டும் என்ன புதுசா செஞ்சுட்டேன்? மத்தவங்கள பத்தி எல்லாம் நான் கேட்கல. நம்ம பரம்பரையில இப்படி ஒரு பழக்கம் எந்த ஆம்பளைக்கு இல்லப்பா. ஆமா, கண்ட கண்ட சிரிக்கையெல்லாம் இந்த குடும்ப சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்கறது? நீயே ஒரு வாழா வெட்டி. எனக்கு சரின்னு படுறத நான் செய்வேன். ஆண்டவன் பொம்பளைய படைச்சத ஆம்பளை ஆசைப்படும் போது முந்தானையை விரிக்கத்தான். தம்பி முத்தையா, நான் வாழா வெட்டியாவே இருந்துட்டு போறேன்ப்பா. ஆனா பொம்பளைங்களை இவ்வளவு கேவலமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்காத. ஒரு பொண்ணோட கண்ணை பாக்குறப்ப நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக சிந்துடாலே கண்ணீர், அதுதான் அந்த கண்ணை தெரியணும். மாற பார்க்கும்போது அவ ரத்தத்தையே பாலாக்கி நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு கொடுத்தாலே அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். அவ வயத்தை பார்க்கும்போது 10 மாசம் நம்மள அங்கதானே சுமந்துக்கிட்டு இருந்தாங்க, தான் நினைச்சு பார்க்கணும். தம்பி முத்தையா, இனிமையாவது நீ பொம்பளைங்க மேல வச்சிருக்க அபிப்பிராயத்தை கொஞ்சம் மாத்திக்க. எனக்கு உபதேசம் பண்றது இருக்கட்டும், முதல்ல உன்னை நீ மாத்திக்க. எத்தனை நாளைக்கு இப்படி புருஷன் வருவான்னு பொய் சொல்லிக்கிட்டு பூவும் பொட்டுமா கட்டின தாலியோட சுமங்கலி வேஷம் போடுவ? அவன் இருக்கிறானோ செத்தானோ யார் கண்டா? உண்மையிலேயே நம்ம ஊர் பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கிற பொம்பளையா நீ இருந்தா இந்த வேஷத்தை கலைச்சிட்டு வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து நில்லு. எதுக்குடா நான் வெள்ளை புடவை கட்டணும்? என் மவராச இன்னும் உசுரோட தாண்டா இருக்காரு. நான் சாகும் போது கூட மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா தாண்டா போவேன். தம்பி தம்பின்னு உன் மேல நான் உசுரைய வச்சிருந்தேன் பாரு. அதுக்கு ஊருக்கு முன்னால நீ எனக்கு சரியான மரியாதையை கொடுத்துட்டப்பா, கொடுத்துட்ட. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. ஏன்பா முத்தையா, வாழா வெட்டி வெள்ளப்புடவன் சொல்லி எதுக்குமே கலங்காத செல்லத்தாய அழ வச்சுட்டியப்பா. என்னத்த பெருசா அழ வச்சுட்ட? அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்தல, நான் மட்டும் ஏன் பணிஞ்சு போனோம்? இன்னையோட அக்கா தம்பின்ற உறவு அந்து போச்சு. இனிமே 2 குடும்பத்துக்கு நடுவுல ஒட்டை இல்ல, உறவு இல்ல. உன்னை அவமானப்படுத்தணும் எவனா இருந்தாலும் சரி, அவனை வெட்டி புதைச்சாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அத்தா, உன் முன்னால போட்டிருக்கிறனே சிலம்பு, இது உங்க அப்பன் கைனால சுத்தினது. இத நீ தாண்டி போறதா இருந்தா நீ தாண்டது சிலம்பு இல்லடா, உங்க அப்பனத்தான். ஆத்தா பேச்சை மீறி இந்த சிலம்பை நீ தாண்டி போனீன்னா பஞ்சாயத்துல உன் மாமா ஆசைப்பட்ட மாதிரி என்ன நீ அலங்கோலமாத்தான் பார்க்க முடியும். இல்ல அத்தா, உன்னை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச இங்க நடக்கிறத வேற சொல்லிவிட்டேன். மச்சானோ மச்சான், எப்போ உங்க அப்பா என் ஆத்தால அவமச்சானோ அன்னைக்கு இருந்து போச்சு அத்தை மச்சான் உறவு. நிறுத்து மச்சா,
என்ன எங்க இருந்து போசல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்ப நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா இல்ல நீயே மரியாதையா வெளியே போயிரியா சொல்லு. இப்ப நான் என் அப்பனையும் ஆத்தாளையும் மீறி இங்க வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் வாழ போறது இங்கதான், உன் கூடதான். யார் தடுத்தாலும் சரி, நான் இந்த வீட்டு மருமகதான். தரங்கட்ட நாய, ஊரு பயலுங்க முன்னால என்ன கேவலப்படுத்தணும். அவ வீட்டுல வந்து நிக்கிற. உன்னை எங்க வாழ வைக்கணும் எனக்கு தெரியும். வா வா. டேய் கோபி, நீ கட்டுற தாலிய உங்க அப்பா சிலம்பு என் கையில இருக்கும்போது இந்த கல்யாணத்தை யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாத்துடுறேன். முத்தையா, என்னப்பா இதெல்லாம்? பின் என்னக்கா, கல்யாணம்னா மேள தாளம் சீரு சென்னத்தி எல்லாம் இருக்க வேணாமா? நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நாம ஆசைப்பட்டிருப்போம். இப்படி ஒண்ணு இல்லாத விட்டு கல்யாணம் மாதிரி நடத்தணும் எப்படி? தம்பி முத்தையா, நீயா பேசுற? அந்த சிரிக்கு பேச்சுல மயங்கி உன்னை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு பஞ்சாயத்துல அவமானப்படுத்திட்டு இந்த பாவிக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாதுக்கா. உன் தம்பின்னு சொல்லிக்கவே அருகதை இல்லக்கா. இந்த அருவாளாலே என்ன வெட்டி போட்டுரு, வெட்டி போட்டுரு. முத்தையா, அப்படி எல்லாம் பேசாதப்பா. என்னைக்கு இருந்தாலும் நீ என் தம்பி ஐயா. அன்னைக்கு நடந்ததை நான் அப்பவே மறந்துட்டேன். யாருதான் தப்பு செய்யறது இல்ல. இன்னைக்கு உன்னை பழைய முத்தையாவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல அந்த அருவாளை கீழே போடு. போடு. சரி சரி, அக்கா தம்பி பாசம் எல்லாம் கொட்டினது போதும். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. மழை மழைன்னு தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு என்ன ஏற்பாடு? அதான் கையில தயாரா தாலியை வச்சுக்கிட்டு நிக்கிறானே, கட்டுப்பா. ஏன்டா குத்துக்கல்லாட்ட நிக்கிறீங்க? அடிங்கடா கெட்டி மூடா, அடிங்க. ஜோதி, நல்லா மகராசி ஆயிரு. கடுதாசி போட்டிருந்தீங்கன்னா நாங்களே பஸ் ஸ்டாண்ட் கொண்டு உங்களை அழைச்சிட்டு வந்துருப்போம்ல. அடே அப்பா, எவ்வளோ பெரிய வீடு. இதுல எத்தனை பேர் குடியிருக்கிறீங்க? குடியெல்லாம் இல்ல அத்தை. இங்க நானும் உங்க பிள்ளையும் மட்டும்தான் இருக்கோம். இதெல்லாம் உங்க பிள்ளை பாடி சம்பாதிச்சது. என்னமோ அத்தா, எனக்கு ஒன்னும் புரியல. நான் அறிஞ்சதெல்லாம் அந்த கிறுக்கு பையன் நம்ம ஊர் ஆத்தங்கரையில பாடிக்கிட்டு தெரிஞ்சதுதான். ஆமா, எங்க அவனை காணா? ஆத்தா, அத்தா, கோபி, அத்தா, கோபி, பாப்பா. பாத்தியா பாத்தியா, பாட்டியா போறேன்னு தெரிஞ்சதும் புடிவாதத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, புள்ளக்காட்சி பொண்ணாச்சே, அதான் அவளுக்கு பட்டணத்துல கிடைக்காதெல்லாம் நம்ம கிராமத்துல இருந்து கொண்டாந்துருக்கேன். உன் மகனுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? தேங்காய் சாதம், நம்ம மரத்து காயில செஞ்சது. சாப்பிடலாமா? முதல்ல இந்த முகத்தை எல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வா. தோ வந்துடுறேன். அத்தை, முதல்ல காபி போட்டு கொண்டு வந்து தரேன். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அப்படியே டிஃபன் கொண்டு வந்துட்டுமா? அது இருக்கட்டும். ஆமா ஜோதி, கடைசியா நீ எப்ப முழுகுன? 48 நாள் ஆகுது அத்தை. வாந்திதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படின்னா பிறக்க போற உன் பிள்ளைக்கு தலையில முடி ஜாஸ்தியா இருக்கும். முடி ஜாஸ்தியா இருந்தா வயத்துல வளர்றது கண்டிப்பா பொட்ட பிள்ளையாதான் இருக்கும். உனக்காக நான் ஊர்ல இருந்து என்னென்ன கொண்டாந்துருக்கேன்னு பாரு. இத பத்தியா? ஊறுகாய், முறுக்கு, அப்புறம் சீடை, கட்டை வடை, மாங்காய். எதுக்கு இம்புட்டு கொண்டு வந்திருக்கீங்க? பாக்குறதுக்கு தான் இம்புட்டு இருக்கிறது மாதிரி தெரியும். கொஞ்சம் எடுத்து ருசி பார்த்துட்டீங்கன்னா அம்புட்டி ஒரு நிமிஷத்துல காலியாக்கிடுவேன்.
இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமையில மாங்காய் இனிக்கும் புளி ருசிக்கும்னு எனக்கு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுதானே கொண்டாந்துருக்கேன். நான் உருட்டி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. இந்த சாப்பிடு. நீ கொடுமா. எப்படி இருக்கு? பிரமோதாத்தா, ஏண்டா பட்டணத்துக்கு வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பூச்சி போன சோத்த 2 பேரும் சேர்ந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? பட்டணத்துல இப்படித்தான் சாப்பிடுவாங்களா? இல்ல, ஆத்தாவுக்காக சாப்பிட்டுருக்கீங்க. ஏ ராசா, ஆத்தா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஊசி போன சோத்த தின்னீங்களா? கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. என் தங்கம், நீ பட்டணம் வந்து கெட்டு போகலப்பா. பட்டணத்தை விட்டுட்டு டிஸ்பென்சரி வைக்க போறேன்ட்டு கிராமத்துக்கு புறப்பட்டு வந்துட்டான். நேக்கு மனசு கேக்குறதோ? அறியாத இடத்துக்கு போறானேன்னுட்டு நானும் பின்னாடியே புறப்பட்டு வந்துட்டேன். வந்தவன் அக்ரஹாரத்துல குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு பிடிக்கப்படாதோ? ஆத்த விட்டு வெளியே கால வச்ச கிக்கல்ல. தந்தன தத்தன தையன தத்தன தந்தன தத்தன தான தையன தன்னானா. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. லலலா 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 லலலா. அங்க குடுக்கறது வேஸ்ட், இங்க கொடுத்தாதான் டேஸ்ட். அம்பி, நான் ஊருக்கு புதுசு. இந்த அக்ரஹாரத்துல குடியிருக்க ஒரு வீடு கிடைக்குமா? நான் என்ன புரோக்கரா? ஏதோ மூஞ்சிய பார்த்த உடனே கேட்கலாம்னு தோணித்து. கட் பண்ணிக்கேன் கோவமா? கண்டினியூ பண்ணு, அதான் கைவசம் வச்சுட்டு இருக்கியே. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் வந்தது எப்போது. ஐயோ, நேக்கணத்துக்கு இந்த பாட்டெல்லாம் பூபாலம் பாட வேண்டிய நேரம் மோகனம் பாடிட்டு இருக்கேன். சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஷ்யமுகி வஷ்யாதிமுகி சர்வஜன முகவஸ்யம் சர்வஜய சம்பூயம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஏமாமே, 5 பைசா பயந்துகிட்டு இப்படி அடிமையிலே வைக்கிறீங்களே, அதுக்கு செருப்ப காலில் போட்டுக்கிட்ட உள்ளார போயிட்டு வரலாமே. பாத்துட்டியா? ஏதோ வர்ற அவசரத்துல சில்லறை எடுத்து வர மறந்துட்டேன். நான் ஊருக்கு புதுசு, ஒன்னாண்டு எப்படி கடன் சொல்றதுன்னு ஒரு யோசனை தான். அப்படி வச்சிருப்பாங்க. சும்மா தானே? சும்மாதான். ஏன்பா, அக்ரஹாரத்துல தங்க வீடு கிடைக்குமா? மண் வீட்டுக்கே மனுஷன் தடுமாறுறான், தங்க வீடுக்கு எங்க போறது? தங்க வீட வர வர நன்னா பேச கத்துனுட்டேன். தங்கறதுக்கு வீடு கிடைக்குமான்னு கேக்குறேன், புரியுறதா? இங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான். இருந்தாலும் கடைசி வீட்டுல ஒரு வயசான மாமி இப்போ பரவாயில்ல இழுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கும் கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க, அதுக்குள்ள விவரம் தெரிஞ்சிடும். சரியான வம்பு காரணம் இருக்கு போல இருக்க. என்ன பிரசிடென்ட் சார், கிளினிக் ஓபன் பண்ற நேரம் வந்துடுத்தோம், இன்னும் இங்கே நின்று இருக்கல. நீங்க இங்க அர்ச்சனையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். சுருக்க போங்க. வாங்க. கோத்திரம், நட்சத்திரம், பேரெல்லாம் சொல்லுங்க. மார்க்கண்ட மகரிஷி கோத்திரம். மார்க்கண்ட மகர்ஷி கோத்ரே ஜாதஸ்ய ரோகிணி நட்சத்திரம். ரிஷப ராசு ஜாதஸ்ய கார்த்திக் கிளினிக். கார்த்திக். என்ன திகைக்கிறே? ஆஸ்பத்திரிக்கு கோத்திர நட்சத்திரம் உண்டாண்ணா?
நாம செய்யற தொழில் இருக்கே அதுவும் நம்ம கோத்திர நட்சத்திரமா தான் இருக்கணுங்கிறது என் கணக்கு. அதுவும் சரிதான். கார்த்திக் கிளினிக் நான் தினம் வந்து புலம்புறனே, அள்ளி கொடுன்னா கேக்குறேன். இல்லையே, அவன் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு வையின்னு தானே உன்னண்ட வந்து முறையிடுறேன். பொண்ணு இனிமேலா பிறக்க போறா, பிறந்திருப்போ பூத்திருப்போ, என் கண்ணுக்கு காட்டப்படாதோ. ஈஸ்வரா தட்சிணாமூர்த்தி. ஆமா, இந்த பய காத்தால காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தவா மிச்ச காசு கொடுக்கவே இல்லையே. இருக்கட்டும், போய் பாத்துக்கிறேன். அவன் என்னைக்கு ஒருத்தி கழுத்துல 3 முடிச்சு போடுறானோ அன்னைக்குத்தான் நான் சாப்பிடுற சாப்பாடு உடம்போட ஒட்டும். நேரங்காலம் சீக்கிரம் கூடி வரணும். இப்படி நீட்டின்டே போறையே அம்பியே. என்னமோ காசு கொடுத்தானா கொடுக்கலையா? துண்டு பீடி பொறுக்கனவா காசு கிடைச்சவன கட்டு பீடி வாங்கியிருப்போம். இப்படி கைய தட்டுறதும் சுன்றதும் ரொம்ப தப்பு. எல்லாரும் உன்னை செவிட்டு சாமின்னு நினைச்சுட்டு இருக்கா. நீ தவத்துல இருக்கேங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. உன்னை பிரார்த்தனை பண்றதுக்கு அடையாளமா நூலை உருவி போடுறதுதான் முறை. இதுவரைக்கும் நான் உனக்கு உருவி போட்ட நூலை மொத்தமா சேர்த்தா பாதி புடவைக்கு மேல தேரும். நான் ஒண்ணும் உங்ககிட்ட புறத்தியார் மாதிரி பெரிய அப்ளிகேஷனா போடல. சிம்பிள், சிங்கிளா இருக்கிறவன கப்பலா பாக்கணும்னு ஒரு ஆசை. ஒன்லி ஃபார் முரளிஸ் மேரேஜ், தட்ஸ் ஆல். அவன் பீடிதான் வாங்கியிருப்பான். போனவன வாய ஊத சொல்லி பாத்துட்டு தான் மறு வேலை இருக்கட்டும். அவனுக்கு என்ன, வாய ஊதுறான்னா ஊதிடுவான். நாத்தத்தை யாரு பொறுத்துக்கிறது? உடல கொமட்டும். ஈஸ்வரா, ஐயோ, என் அர்ச்சனை தட்டை எங்க வச்சேன்? இந்தாங்க உங்களோட அர்ச்சனை தட்டு. மறந்தே போயிட்டேன். ஏன் அர்ச்சனை தட்டு தானே புரிஞ்சுனுட்டியே. சமத்து பொண்ணு, உட்காரு. உன் பேர் என்ன? லலிதா. வயசுக்கு வந்து நாளான மாதிரி தோன்றது. வரன் வரலையா இல்ல வந்து எதுவும் அமையலையா? ரெண்டும் தான். நறுக்கு தெரிச்சா மாதிரி பேசுற. 9 வாரம் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்துல நெய் விளக்கு போடு. வரன் வாசல தேடி வரும். இதுவரைக்கும் செய்யாத பிரார்த்தனை கிடையாது. நடக்கிறப்ப நடக்கட்டும். நம்ம கையில என்ன இருக்கு? மனசை தளர விடாதே. நான் சொன்னபடி செய், அப்புறம் பாரு. சரி மாமி, நான் புறப்படுறேன். அது என்னது நன்னா இருக்கு. இது வரைக்கும் நான் யாருன்னே நீ இன்னும் கேட்கல. மறந்துட்டேன். அது எப்படி மறக்கலாம்? இந்த ஊர்ல புதுசா ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காளே, தெரியுமோ? தெரியாது. அவ்வளவுதானா? டாக்டர் முரளி இருக்கானே, அவன் எங்க அண்ணா பையன் தான். தனியா இருக்கானேன்னு துணைக்கு வந்திருக்கேன். இப்ப போலாம். எங்க போனாலும் விளையாட்டு தான். பாரு, 5 பழம் வாங்கிட்டு வரலாம், 4 பழம் வாங்கிட்டு வரலாம். சரியா இருக்கும். மத்ததெல்லாம் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். வரான் பாரு. சுருக்க வாங்கண்டா அபிஷ்டு. பிடி, மாலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நாளியா? எங்க சுத்தி ரோஜா மாலை சாத்துறேன்னு வேண்டிட்டு இருக்கேன்னு படிச்சு படிச்சு சொன்னோம் இல்லையோ? சம்மங்கி மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கடையில அதான் இருந்தது. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் வேற கடையில விசாரிக்கிறது? கிருத்திரமா பேச மட்டும் தெரியுதோ இல்லையோ? போய் ரோஜா மாலை வாங்கிட்டு வா. பரவாயில்ல, எந்த மாலையை போட்டா என்ன? சாமி கோச்சுக்கா போறது. ஆமாப்பா, காய்ச்சல் வயிற்றுக்கு வந்தா வயிற்று வலிக்கு மருந்து கொடுப்பிய. ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுற பேச்சு. என்ன செய்தி எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப ரோஜா மாலை வந்து ஆகணும். படி. வாங்கிட்டு வந்துட்டான் பெருசா வக்கணையா. முடியல அவன்கிட்ட சொன்ன வேலைக்கு ஆள் வச்சுக்கோம்பா. மீறி பேசுனா ஊருக்கு புறப்படும்பா. விட்டுட்டு போக மனசு வர்றதா? வளர்த்துட்டேனே. மாமி, நகருங்கோ, நான் எடுத்துட்டு வரேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இது என்ன பெரிய சிரமம்? மனுஷாளுக்கு மனுஷா ஒத்தாசு தானே. சும்மாவே என்னால நடக்க முடியல, அப்புறம் எப்படி? லலிதா, உனக்கு ரொம்ப இழகுன மனசு. என் பேர்ல இவ்வளவு வாஞ்சியா இருக்கியே. விட்ட குறை தொட்ட குறைன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? என்னமோ மாமி, உங்க பேர்ல எனக்கு ஒரு இனம் புரியாத பாசம். உங்களை பாக்குறச்ச, உங்களோட பேசுறச்ச எல்லாம் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே உணர்வு ஏற்படுறது. நிஜமாவா? ஏண்டிமா குழந்தை, துர்க்கைக்கு நெய் விளக்கு போட சொன்னே, போடுறியோ? எப்படியோ சீக்கிரம் கல்யாணம் ஆனா சரி. தெரு வந்தாச்சு, குடுக்கறியா? நான் வேணும்னா அது வரைக்கும் எடுத்துட்டு வரட்டுமா? வாண்டாமா, நீ இவ்வளவு தூரம் சம்பந்தே போறோம். குடு. வரேன் மாமி. வா, நல்ல பொண்ணு.
என்னமோ மாமி, உங்க பேர்ல எனக்கு ஒரு இனம் புரியாத பாசம். உங்களை பாக்குறச்ச, உங்களோட பேசுறச்ச எல்லாம் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே உணர்வு ஏற்படுறது. என்னமோ மாமி, உங்க பேர்ல எனக்கு ஒரு இனம் புரியாத பாசம். உங்களை பாக்குறச்ச, உங்களோட பேசுறச்ச எல்லாம் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே உணர்வு ஏற்படுறது. ஏண்டா நான் கால் போச்சேன்னு கவலைப்பட்டு இருக்கேன், நீ குடம் நெளிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கியா? காலுக்கு கட்டு போட்டா சரியா போயிடும். உடத்த தட்டி நெரிசல் எடுத்தான சொட்ட சொட்டதானே அடே ஒரு கை கொடுற. அவன் கொடுக்க மாட்டான், திங்க வருவான். அம்மா அம்மா அப்பா சீ நண்டவோ ஏறுமே. உறவுகள் தொடருதோ? பட்ட பகல்ல உச்சி வேளையில தொடர வேண்டியதுதான். வயசுலயும் சேர்த்து இல்ல, சைஸ்லயும் சேர்த்து இல்ல, முச்சந்தியில தேவைதானா? என்னது என்னது என்னது? உங்க வயசுக்கு இது தேவைதான், உங்க வயசுக்கு இது தேவைதானா? ஏண்டா சமையலுக்கு கீரை வாங்கி வச்சிருந்தேன், ஆட்டுக்குட்டியை விட்டு கடிக்க விட்டுட்டியே. பாவம் போயிட்டு போகுது மாமி. போயிட்டு போட்டு கரெக்டா நான் சாப்பிட போகும்போது வந்துடும். சித்த முன்னாடி வந்திருக்கப்படாதோ? மளிகை சாமான் வாங்கணும்னு சொன்னீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் அனுப்பி வை. இவன்ட்ட இனிமே நான் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன். ஏன்? காத்தால காய்கறி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா அதுக்குள்ள 2 கர்மம் 2 முட்டை இருந்தது. நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சது. கையில கொண்டாந்தா மாமி பார்த்தா திட்டுமன்னு அதுக்குள்ள வச்சேன், எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். மறந்துட்டியா? போய் என்னண்ட என்ன சொன்ன தெரியுமா? பரவாயில்ல மாமி, இப்ப முட்டை எல்லாம் அசைவம் இல்ல, சைவத்துல சேர்த்துட்டான்னு இந்த கூ முட்டை சொல்றது. சரி விடு, டேய் நீ போய் சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்ப நான் உன்னை என்ன சொல்லிட்டேன்? சாப்பிட கூப்பிடும் போது கோவப்பட்டா எப்படி? மன்னிச்சுக்கோப்பா, இனிமே அவனை கோச்சுக்கவே மாட்டேன். என்ன சாப்பிட வரேனா? சாப்பாடே வேண்டாம். தினம் சாம்பாரா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறேன். அத்தை என்னாச்சு? மாமி என்ன ஆச்சு? வாங்கோ வாங்கோ, எல்லாம் பிரியாணி செய்த வேலையா? வாங்கோ முரளி, எதையும் புரியுற மாதிரி சொல்லி தொலை. அவர் வேற விதமா புரிஞ்சுண்டா என்ன ஆறுது? நான் புரிஞ்சுட்டேன் மாமி. பயலுக்கு இன்னைக்கு என் வீட்டுலதான் சாப்பாடு, தினம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னா சரி வாடான்னு. ஆஹா, அது சரி. வீடு கொடுத்தே, அதுக்கப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்கல. பசங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, காலேஜ் அட்மிஷன் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் உடனே வர முடியல. ஊர்ல இருந்து வந்த உடனே சொன்னேன், நான் சித்த ஆச்சாரமா இருக்கிறவ, அக்ரஹாரத்துல வீடு வேணும்னு. இது வரைக்கும் ஏற்பாடே பண்ணலையே. இருக்கிற இடத்துல ஆச்சாரத்தோட இருக்க பழகிக்கணும். நான் வரும்போதே சொன்னல, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, ட்ரெயினுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ற, நீ ஊருக்கு போ. பகல் ரயில் அவ்வளவு ஒண்ணு கூட்டம் இருக்காது, இப்போ போய் ஏற்றி விட்டு வந்துடலாம். பார்த்தா என்ன சொல்ற பார்த்தா? அப்படியெல்லாம் பேசப்பட, சாப்பிட போ. எல்லாம் இவன் கொடுக்குற இடம். நீ சும்மா இரு. வாங்கோ உட்காருங்கோ உட்காருங்க. வாங்கோ. டாக்டர் தம்பி, இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு, அப்படியே ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, இன்னொரு தடவை நன்னா சொல்லுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ஆரம்பிச்சிருக்கே ராமாயணத்தை. மெடிசன் வாங்கணும், கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வாங்க. உங்களாண்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். சொல்லுங்க. குருக்களாத்து பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளையார் சொல்லி போட்டுண்டியா? மகாராஜராஜஸ்ரீ அண்ணார் வெங்கட்ராமையர் அவர்களுக்கு உங்கள் ஒரே தங்கை விசாலம் எழுதி கொண்டது. எழுதினியா? இங்கு நானும் முரளியும் சுகம். இதுபோல் நீங்கள் மன்னி, அத்திம்பே, ராஜாமணி இவர்கள் சுகத்திற்கு பதில். நான் நம்ம முரளிக்கு பெண் பார்த்து விட்டேன். எழுதிட்டியா? 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 பெண் வீட்டாரிடமும் கேட்க சொல்லிவிட்டேன். எழுதினியா? சம்மதம் என்றுதான் தெரிகிறது. எதற்கும் நீயும் மன்னியும் ஒரு தரம்
நேரில் வந்து பெண்ணை பார்த்து விட்டால் முகூர்த்த தேதியை குறித்து விடலாம். பெண் பார்ப்பதற்கு மகாலட்சுமி மாதிரி களையா இருக்கா. அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? என்ன எழுதுறியோனா? இந்த கடிதத்தையே தந்தி போல் பாவித்து உடன் புறப்பட்டு வரவும்.